ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோளுங்க. ஒன்றும் இல்லை, சந்தோஷமான விஷயந்தான். நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, ரொம்ப 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 சந்தோஷம். இதில் ஒரு சின்ன வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க, ஒரு சின்ன லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஹைப்பும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு வீடியோஸ்க்கும் லைக் அண்ட் ஹைப் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறப்ப நான் நிறைய வீடியோஸை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் தோணும், நல்ல நல்ல கண்டென்ட்டாக அப்லோட் பண்ணுவேன். ப்ளீஸ் செய்வீங்க நம்புகிறேன். சரி, இன்றைக்கி வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். லாஸ்ட்டு வீடியோ பெசன்ட் நகருக்கு போயிருந்த வீடியோ போட்டிருந்தேன், அதில் பாதி தான் போட்டிருந்தேன், மீதி வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பெசன்ட் நகர் பீச் விலாக் 1ல் அஷ்டலக்ஷ்மி கோயிலுக்கு போக போகிறோன்னு சொல்லியிருந்தேன். பட் அன்றைக்கி இருட்டிடுச்சு, அதனால் அஷ்டலக்ஷ்மி கோவிலுக்கு எங்களால் போக முடியல. இன்னொரு நாளைக்கு நான் கண்டிப்பாக அஷ்டலக்ஷ்மி கோவிலுக்கு போயிட்டு வந்து அந்த வீடியோவையும் அப்லோட் பண்ணுறேன். பட் இந்த வீடியோவில் பீச் மட்டும்தான், பீச் விலாக் மட்டும்தான். கடல்லெல்லாம் நல்லா விளையாடிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துட்டு இருட்டின பிறகு எழுந்து நடக்க ஆரம்பித்தோம். நல்லா இருட்டிடுச்சு பாருங்கள். நாங்கள் போகிறப்ப 4:30 மணிக்கு நல்ல வெளிச்சமாக சூப்பராக இருந்தது. இப்போ இருட்டிடுச்சு. இருட்டினாலும் அந்த வெளிச்சம், அங்கே இருக்கக்கூடிய விளக்குகள் ப்ளஸ் அந்த கடைகளில் எரியக்கூடிய விளக்குகள்லேயே பார்த்திங்கன்னா அந்த இடம் அப்படியே பகல் போல் ஜொலிச்சிக்கிட்டு இருந்தது. அங்கேருந்து அப்படியே நடந்து வந்தோம். என்னுடைய சின்ன மகளுக்கு அந்த மசாலா பூரினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, பாண்டி பஜார் போனாலும் சரி, டி நகர் போனாலும் சரி, பீச்சுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் அந்த மசாலா பூரி வாங்காமல் இருக்க மாட்டாள். அவள் கேட்டான்னு சொல்லிவிட்டு மசாலா பூரி வாங்கி கொடுத்தாச்சு. அப்புறம் ஒரு இடத்த பார்த்து உட்காந்தோம். சேர் மட்டும் போட்டு வச்சுருந்தாங்க, காலியாக இருந்தது. அங்கே போய் உட்காந்துட்டோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், வீட்டில் இருந்தே சப்பாத்தி குருமா இதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன் அப்படின்ட்டு. எனக்கு தெரியும் எப்படியோ வரதுக்கு நைட் ஆகிடும், ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு பதில் நம்ம வீட்டில் இருந்தே செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தான் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதுக்கப்புறமேட்டு அங்கே உட்காந்து பரிமாறிட்டு இருந்தேன் சப்பாத்தி ப்ளஸ் குருமா. ஃபஸ்ட்டு என்னுடைய வீட்டுக்காரும் என்னுடைய மூத்த மகனும் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு நான் சாப்பிட்டேன். என்னுடைய 2வது மக தொட்டு கூட பார்க்கல. ஊட்டியும் பார்த்தேன், வாங்கவே மாட்டேங்கிறாள். சாப்பிட்றதுனா அவளுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குங்க. அந்தளவுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டமும் அவள் சாப்பிட மாட்டாள், சாப்பாடும் சாப்பிட மாட்டேங்குது, டிஃபன் ஐட்டமும் சாப்பிட மாட்டேங்குது. அதை சாப்பிட்றது 2 ஐட்டம் தான். ஒன்று சாப்பிட்டா பிரியாணி சாப்பிடுவாள், அப்போ கூட அந்த சிக்கன் மட்டன்லாம் சுத்தமாக தொட மாட்டாள். அந்த சிக்கன் பீஸ்லாம் கூட அவ்வளோவா சாப்பிட மாட்டாள். சிக்கன் 65 தான் சாப்பிடுவாளே. அந்த ரைஸ் கொஞ்சமாக எடுத்துப்பாள். பிரியாணின்னு கேட்பா, பட் அந்த ரைஸ் எடுத்துப்பாள். இல்லைன்னா தயிர் சாதம் பொட்டேட்டோ ஃப்ரை சாப்பிட்றா. வேறு எதுவும் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடவே மாட்டேங்குது. நான் என்ன தான் பண்ணுறதுன்னே தெரியல. இதுக்கு மேலே அதை எப்படி சாப்பிட வைக்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. யாராவது உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அன்றைக்கும் அப்படி தான், அந்த பொரி சாப்பிட்டா அவ்வளோதாங்க. அப்புறம் அந்த பஜ்ஜி சாப்பிட்டா. அதுக்கப்புறமேட்டு சப்பாத்தியெல்லாம் சுத்தமாக தொடவே இல்லை. எப்போவாவது நான் ஊட்டி விட்டால் சாப்பிடுவா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா. கடைசியாக நாங்கள் 3 பேர் தான் நல்லா சாப்பிட்டோம். வெளியெல்லாம் வந்தால் இந்த மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் சாப்பிட்டோம். ரொம்ப வருத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய 2வது மக சாப்பிடவே இல்லை. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு நம்ம வீட்டில் உட்கார்ற மாதிரி உட்காந்துட்டோங்க. ரொம்ப ரிலாக்ஸாக அவங்கவுங்க தலையெல்லாம் நல்லா கொண்டை போட்டுக்கிட்டு ரிலாக்ஸாக உட்காந்தாச்சு. ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட நாங்கள் 7 மணிக்கு சாப்பிட ஆரம்பித்தோம், 7:30 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமேட்டு ஃப்ரீயாக உட்காந்துட்டோம். அந்த போட்டு வச்சுருந்த சேரில் யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் உட்காந்துருந்தோமே. நிறைய சேர் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக கடை மிடில் இருக்க அந்த சைடு தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, கடையில் இருந்தவங்க. இந்த சைடில் பார்த்திங்கன்னா லைட்டும் போடலை, ஒன்றும் போடலை, இருட்டாக இருந்தது. நிறைய சேர் போட்டிருந்தது. அதனால் நாங்கள் உட்காந்துட்டோம். மக்கள் அந்த சைடு அவ்வளோவா வரல, ஒருத்தர் 2 பேர் வந்தாங்க, அவ்வளோதான். ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. அப்படியே ஜாலியாக உட்காந்துட்ருந்தோம். ஒன்றும் இல்லை, அப்படியே சாதாரணமாக பேசிக்கிட்டு அந்த சூழலை அப்படியே பார்த்துக்கிட்டு அங்கே வரவங்க போகிறவங்க விற்கிற பொருள், அந்த பீச்சினுடைய அலை சத்தம்
இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டோங்க. உண்மையில் ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணும். எல்லாத்தையும் மறந்துட்டு வீட்டில் இருந்தால் அந்த வேலை இந்த வேலை இது அதுன்னு சொல்லிட்டு 1008 மைண்டில் ஓடிட்டுருக்கோம் இல்லைங்களா. பீச்சுக்கு போய் அங்கே உட்காந்ததில் அவ்வளோ ஒரு திருப்தி. எப்படி நம்ம கோவிலுக்கெலாம் போனால் மனசு அப்படியே அது ஒரு விதமான அமைதி. நம்ம கோவிலுக்கு போனால் அங்கே வரக்கூடிய அமைதி ஒரு விதமான அமைதி. பட் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஜாலியாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணும் 3 பேருமே. என் பொண்ணு மட்டும் 4வது, அதாவது என்னுடைய சின்ன பொண்ணு மட்டும் பார்த்திங்கன்னா அங்கே கூட சாப்பிடாம அப்படியே எதையோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருந்தா. இப்போ தானே எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருக்கா. அதிலேருந்து இன்னும் அவள் வெளியே வரலை. எப்போ ரிசல்ட் வரும், என்ன மார்க் வாங்குவோம் அப்படின்ற ஒரு எண்ணமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தான் இருந்தா அவள். அப்புறம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு 8:45 8:50 இருக்கும்னு நினைக்கிறேன் நடக்க ஆரம்பித்தோம். பொறுமையாக தான் நடந்து வந்தோம். பீச்சில் நடக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மணலில் நடந்து வர்றதுக்கு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு வந்துட்டோம். ஒரு 9 மணி போல் ஆச்சு கரெக்டாக. அப்பாவும் பொண்ணும் பேசிட்டு அதுக்கப்புறமேட்டு ஓலா புக் பண்ணி அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வர்றதுக்கு எப்படியோ ஒரு 10 o'clock ஆகிடுச்சு. இதுக்கு மத்தியில் பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டோம். ஆட்டோ புக் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அங்கே ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. என்னமோ பண்ணோம், ஏதோ வேடிக்கை பார்த்தோம், இல்லை ஏதோ ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஐஸ்கிரீம் இந்த மாதிரி ஏதோ வாங்கியிருப்போம்னு நினைக்கிறேன். பட் அதை வீடியோ பிடிக்கல. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஓலா புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்படி தான் போச்சு அன்றைக்கி ஈவினிங். ரொம்ப நல்லா போச்சுங்க. ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணோம் 4 பேருமே. எப்பவுமே வீட்லேயே இருந்துக்கிட்டு 4 பேர் மூஞ்ச ஒருத்தரை மாற்றி ஒருத்தரை பார்த்துக்கிட்டு வீட்டு வேலை, நமக்கு லேடிஸாக இருந்தால் வீட்டு வேலை அது இது, குழந்தைங்களுக்கு படிக்கிறது எழுதுறது காலேஜு ஸ்கூலு அப்படின்ட்டு, அவங்களுக்கு வேலை பளு, இதை பார்க்கணும் அதை பார்க்கணும், அந்த பேமெண்ட் பண்ணணும் இந்த பேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற டென்ஷன், இதெல்லாம் எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்னா அப்பப்போ கொஞ்சம் ஃபேமிலியோடு வெளியே போயிட்டு வந்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதனால தாங்க நாங்கள் என்ன வேலை எப்படி இருந்தாலும் சரி, இந்த மாதிரி குவார்ட்டர்லி ஆஃப் இயர்லி லீவு ஆனுவல் லீவு இந்த மாதிரி டைம்லலாம் கண்டிப்பாக வெளியே கிளம்பிடுவோம். இப்போ தானே லீவ் விட்டுருக்காங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமேட்டு கண்டிப்பாக இந்த 1.5 மாதம் லீவில் அங்கே இங்கே கொஞ்சம் ஊர் சுற்றுவோம். அதை எல்லாத்தையுமே நான் பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் டைம் கிடைக்கிறப்ப ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப செலவு பண்ணி அங்கேயும் இங்கேயும் போய் தான் சந்தோஷத்தை தேடணும்னு இல்லைங்க. சின்ன சின்ன விஷயம், பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு ஃபேமிலியோடு போய் பாருங்கள், அதுவும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஃபேமிலியோட. கண்டிப்பாக ஃபேமிலியில் ஒரு மகிழ்ச்சியான சூழல் நிலவும். சரி, இன்றைக்கி நாங்கள் பீச் போயிட்டு வந்துட்டோம். நீங்களும் கண்டிப்பாக குழந்தைங்கள வெளியே அழைச்சிட்டு போங்க, சந்தோஷமாக இருங்க. இப்போ நான் கிளம்புறேன், பாய். மறந்துடாதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் கிளம்புறேன், பாய்.